இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். குரு பாருங்க 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றார். எப்போ 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாரோ அதே நம்ம நல்ல விஷயம். ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் அருமையான விஷயம். சனி 5ல் இருந்தாலும் குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால சில மேன்மை, குழந்தைகளால கொஞ்சம் அதிருப்தி போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு. அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நம்ம கொடுக்குது. அவங்கனால சில அனுகூலங்கள் நற்செய்தி கிடைக்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறதுனால வேலை தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு கண்டினியூ தான் ஆகும். என்னைக்கு என்ன வெடிக்க போதோ, எந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்படி மாறப்போதோ, இதெல்லாம் வைத்து இந்த ராகு கேதுகள் 4-10 இருக்கும் பொழுது வேலை தொழில் இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு ஸ்திரத்தன்மையோ ஒரு நிலைத்த தன்மையோ இல்லாமல் அவங்களுக்கு உடல்நல கோளாறாக இருக்கலாம். தாயாருக்கு இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வில்லங்கம் வரலாம், வண்டி வாகனத்துல அப்பப்போ சேதாரமாகி அதுக்காக சர்வீஸ் விட்டு செலவு பண்ண வேண்டியதா இருக்கலாம். தொழிலில் மேன்மை பெற முடியாமல் ஒரு சரி பண்ணோம்னா இன்னொன்று பிரச்சனை வந்துடுது, இன்னொரு பிரச்சனையை சரி பண்ணோம்னா இன்னொன்று வந்துடுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்புகள் நம்ம அதுல இன்வால்வ்டாகவே ஒரு ஃபோக்கஸாவோ சில மெனக்கெடுதலாகவோ இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கதான் செய்யும். ராகுகேதுகள் 4-10 விலகிற வரைக்கும் இந்த அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் குரு பார்வை இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு சமாளிக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம இருந்தவங்களுக்குலாம் இப்ப எப்படி சமாளிக்கலாம், எப்படி இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஹோப் அண்ட் கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போன மாசம் ஜூன் மாதம் நடந்துருச்சுங்க. ஸோ அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ கிளாரிட்டி வந்துடும். அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு பிளானு, ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு, இது எல்லாமே பெறக்கூடிய ஒரு அடித்தளமான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கு 2026 ஜூலை மாதம் வருதுங்க. அதே மாதிரி மாதம் மாறக்கூடிய கிரகமாகிய ராசி அதிபதியாகிய செவ்வாயை 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால தனக்கு வேணுங்கிறதுலாம் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா முடிச்சுக்கிறது, நம்மளுடைய மைண்ட் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல குடும்பத்துல கொஞ்சம் இதனால ஆர்கியூமெண்ட்ஸு, கருத்து வேறுபாடுகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சில விஷயங்கள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிக்கணும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கோபதாபங்கள் கூடாது, குடும்பத்துல நிம்மதியை கெடுக்கும், அந்த அன்னோனியத்தை கொஞ்சம் குறைக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கலப்பு திருமணம், வேற ஒருத்தரோட திருமணம் வரவது, கலப்பு திருமணம் ஆகிறது அல்லது ஒரு காதல் வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி ஆகிய சூரியன் எப்படி இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்திலேயே குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை. அப்பா மூலமாக நல்ல விஷயங்கள், அப்பா தொழிலுக்குள்ள நாம போறது, அப்பா கிட்ட இருந்து பூர்வீக சொத்து வர்றது, தாத்தா சொத்து வருவது, அடுத்து நம்ம யோகமா அரசு உத்தியோகத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஒரு கிளிக் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியே குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழில் மேன்மை, வேலையில பயங்கரமான முன்னேற்றம், எதிர்பார்த்து இருக்கிற சேஞ்சஸ் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூலை மாதம் வருது. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு இருக்கிறார். அதே சமயத்துல அடுத்த வரக்கூடிய அந்த புதன் பாருங்க 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரிசர்ச்ல இருக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு படிக்கணும்னு நினைச்சு அப்ளை பண்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று அதுல விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துக்கு சூரியன் குரு வருவதும், 2 ராஜயோக அதிபதி யாரு, விருச்சிக ராசிக்கு சூரியனும் குரு தான், அவங்களும் நல்லா இருக்காங்க. சந்திரனோட வீடுங்கிற 9ஆம் இடத்துக்கு வராங்க. 8ஆம் வீட்டு அதிபதி 8ல இருக்கிறார். கொஞ்சம் பணம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு வேணுங்கிற விஷயம் பண்ணிட்டாலும் நான் குடும்பத்திலையும் மற்ற நண்பர்களிடையே கொஞ்சம் வாக்குவாதத்தை குறைக்கணும். அது மாதிரி நல்ல ஒரு மிக்சடான அமைப்புகளும் முன்னேற்றம் உள்ள ஒரு அமைப்புகளும் உள்ள ஒரு மாதமாக இந்த விருச்சிக ராசி ஜூலை மாதம் 2026 அமைகிறது. இது பொதுவான ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, ராகு, கேது, குரு வைத்து சொல்லுவதும், மாதம் மாறக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியனை வைத்து நாம ஒரு பொதுவான ஒரு அமைப்பாக சொல்றோம். ஆனா துல்லியமாக நம்ம பார்க்கணும்னா, நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ஜாதகத்தை போட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்ல நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத சிங்க் பண்ணி
அதே மாதிரி இப்போ இமீடியட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசென்ட் என்ன வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் என்னென்ன டிகிரியில் இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணிச்சு அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்ப நடக்கக்கூடிய தசைகள் அந்த லக்னத்துக்கு யோகரா இருக்காரா, எது மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அந்த கிரக அமைப்புகள் எப்படி உங்க ஜாதகத்துல இருக்கு, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான அமைப்புல இருக்கு, எந்த கிரகத்துல இருக்கக்கூடிய துறையில நீங்க போனீங்கன்னா விசேஷமா ஜெயிக்க முடியும், எளிதா ஜெயிக்க முடியும், எந்த நேரத்தில் நமக்கு நல்ல நேரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நம்ம பார்த்து எந்தவித மூட நம்பிக்கைகள் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்காமல் நம்ம கர்மா எப்படி செயல்படுது, நமக்கு பாஸ்ட் ஒத்து வருதா, இப்ப பிரசன்ட் எப்படி இருக்கு, நம்மளுடைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நமக்கு கரெக்டா வருது, இது பாஸ்டோட ஒத்து வரு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய சயின்டிபிக் விதிக்கு கரெக்டா ஒர்க் ஆகுதா, இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி டைம் லைன்ஸ், எந்தெந்த நேரத்தில் எது செய்ய முடியும், எந்த நேரத்தில் வேலையை மாற்றலாம், எந்த நேரத்தில் நெக்ஸ்ட் உயர்வு நமக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் நம்ம உள்நாட்டுக்கு போகலாம், எந்த நேரத்துக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கு, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு உத்தியோக உயர்வு இருக்கு, எந்த புக்தி நமக்கு அடுத்த வர புக்தி நமக்கு யோகமா இருக்கா, எது மாதிரி விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மாதிரி பெனிஃபிட் வருங்கிறத வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களா இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபர்களோ பெரும் முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முடிவுகளை, முக்கியமான முடிவுகளை எந்த தருணத்தில் நம்ம எடுக்கலாம், அது வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டோம்னா தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற செயல் விரயங்கள், சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு வாழ்க்கையில திட்டமிட்டு நம்ம செயல்படும் பொழுது நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், தேவையற்ற விஷயங்களை பண்ணி மாட்டிக்கிறோம். ஒரு தப்புக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, விலை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரி விலை, ஒன்னா டைம் வேஸ்ட், 2 years வாழ்க்கையில போயிருச்சு சாமி, அல்லது இவ்வளவு பணம் நஷ்டம் ஆயிடுச்சு, இது தேவையற்ற மன உளைச்சல்லாம் போய் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா. அதெல்லாம் ஃபியூச்சர்ல நம்ம தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம முடிவுகளை எடுத்து, அது படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, காதல் விஷயமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு உள்நாடு எது மாதிரி விஷயத்துல போகலாம், தொழில போகலாமா, வேலையில போகலாமா, எப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், அது மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறுகள் எப்போ சரியாகும், எப்போ எது மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இருக்கு நம்மளுடைய ருணச்சத்ருபாவம் எப்படி இருக்கு, வம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கு, அதையெல்லாம் எப்போ தீரும், நமக்கு பூர்வீக சொத்து வருமா, நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், எப்போ கடன்களை அடைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் தகுந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், முடிவெடுக்க முடியாத தருணங்கள், எந்தெந்த மாதிரி நேரத்தில் எது பண்றது நல்லது, நம்மளுடைய தசா புக்தி அந்தர சூக்ஷ்மத்தை எப்படி பார்க்குறோம். தசைங்கிறது வருட கணக்கில், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம் அப்படிங்கிற மாதிரி, புக்தி அந்தரங்கிறது 4 மாதம் 6 மாதங்கிற மாதிரி, சூக்ஷ்மங்கிறது வாரக்கணக்கில். ஸோ இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு விஷயமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, பாஸ்ட் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தீர்க்கமான சில முடிவுகள் கிளாரிட்டி மூலமாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை எளிதில் வாழ்க்கையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.